ஆன்மீகத்திலும் அரசியலிலும் அப்பழுக்கற்ற தலைவராக திகழ்ந்தவர். தேசியத்தையும் தெய்வீகத்தையும் தனது இரு கண்களாக நேசித்த சுவாசித்த மகான். சாதியத்துக்கு எதிராக சமத்துவம் பேசிய முதல் தலைவர். தாழ்த்தப்பட்ட மக்களுக்காக தனது 32 கிராம சொத்துக்களை இலவசமாக அளித்த இறைவன். எவனொருவன் தலித்து மக்கள் மீது தாக்குதல் நடத்துகிறானோ அவன் என் இதயத்தை பிழிந்து இரத்தத்தை உறிஞ்சுவதற்கு சமம் என்று ஒடுக்கப்பட்ட மக்களுக்காக ஓங்கி குரல் கொடுத்த முதல் தமிழர் பசும்பொன் முத்துராமலிங்க தேவர் அவர்களின் வாழ்ந்த வீட்டையும் வரலாறையும் காணலாம். தமிழக அரசியலையும் இந்திய அரசியலையும் தன் இல்லத்துக்கு அழைத்து கொண்டிருக்கும் தலைவர். இவர் நினைவிடத்துக்கு வராமல், இவருக்கு அஞ்சலி செலுத்தாமல் தமிழகத்தில் எந்த ஒரு அரசியல் தலைவரும் ஜொலித்ததில்லை. அப்படிப்பட்ட ஒரு அரசியலின் தீர்க்கதரிசி பசும்பொன் முத்துராமலிங்க தேவர். ராமநாதபுரம் மாவட்டம் பசும்பொன் கிராமத்தை சேர்ந்த உக்கிரவாண்டி தேவர் இந்திராணி தம்பதிக்கு கடந்த 30/10/1908 மகனாக பிறந்தவர். வீரம், விவேகம், நேர்மை ஆகியவற்றுடன் வாழ்ந்த ஆதி முத்துராமலிங்க தேவரின் பெயரையே வைக்க வேண்டும் என்று உறவினர்கள் விரும்பியதால் அந்த பெயரை வைத்து விட்டார்கள். முத்துராமலிங்க தேவர் 6 மாத கை குழந்தையாக இருந்தபோது அவரது தாயார் இந்திராணி இறந்து விட்டார். அவரது தந்தையான உக்கிரவாண்டி தேவர் கமுதிக்கோட்டை ஜமீன் ஆவார். அவர் 2வது திருமணம் செய்து கொண்டார். இதனால் பாட்டி பார்வதி அம்மாள் அரவணைப்பில் பசும்பொன்னை அடுத்துள்ள கல்லுப்பட்டி என்கிற கிராமத்தில் முத்துராமலிங்க தேவர் வளர்ந்தார். 1933ஆம் ஆண்டு முதுகுளத்தூர் தாலுகாவில் உள்ள சாயல்குடி என்ற கிராமத்தில் சேதுராமன் செட்டியார் என்பவர் சுவாமி விவேகானந்தர் பெயரில் ஒரு வாசக சாலை திறந்தார். அந்த விழாவில் விவேகானந்தர் படத்தை திறந்து பேச அழைக்கப்பட்டிருந்த மதுரை கிருஷ்ணசுவாமி பாரதி வரவில்லை. அப்போது தேவர் சாயல்குடி அருகேயுள்ள இலந்தைக்குளம் என்ற கிராமத்திற்கு ஒரு பஞ்சாயத்திற்கு வந்திருந்தார். இதை அறிந்த சேதுராமன் அங்கு சென்று தேவரை அழைத்து விழாவில் கலந்து கொண்டு பேச அழைத்தார். அதுவரை எந்த ஒரு மேடையிலும் பேசிராத தேவர் விவேகானந்தரின் தத்துவங்களை பற்றி 3 மணி நேரம் பேசினார். அவரது சொற்பொழிவு அனைவரையும் கட்டி போட்டது. தமிழ்நாட்டு அரசியலில் தேவர் கையில் எடுத்த குற்ற பரம்பரை சட்டத்துக்கு எதிரான போராட்டம் என்கிற ஆயுதம் இவர் மீது தனித்தன்மையான அரசியல் நோக்கினை உண்டாக்கியது. 1920ஆம் ஆண்டிலிருந்து அப்போதைய மெட்ராஸ் மாகாணத்தில் மதுரை, ராமநாதபுரம், திருநெல்வேலி ஆகிய பகுதிகளில் அமலில் இருந்த குற்ற பரம்பரை சட்டம் என்கிற சட்டத்துக்கு எதிராக தேவர் முதன்முறையாக போராடினார். தேவர் அவர்களின் அரசியல் பிரவேசத்துக்கு பின்புதான் இந்த போராட்டம் உச்சக்கட்டம் எட்டியது. இந்த சட்டத்தினை எதிர்க்கும்படி விழிப்புணர்ச்சி உண்டாக்கும் வண்ணம் இவர் மேற்கொண்ட பகுதிகளில் சுற்றுப்பயணம் நிகழ்ச்சிகளை நிகழ்த்தினார். ஆப்ப நாட்டின் 19 கிராம மறவர் சமூகத்தை சேர்ந்தவர்களை இந்த சட்டத்தின் கீழ் அப்போதைய அரசு கைது செய்த பின் தேவர் மிகப்பெரிய பிரச்சாரத்தினை கிராமங்கள் தோறும் நிகழ்த்தி மக்களை திரட்டி போராடினார். இந்த போராட்டத்தில் தேவருடன் இருந்த வரதராஜலு நாயுடு, பெருமாள் தேவர், சசிவர்ண தேவர் மற்றும் நவநீத கிருஷ்ணதேவர் ஆகியோர் இணைந்த சமாதான பேச்சுவார்த்தை குழு நியமிக்கப்பட்டு அப்போதைய அரசுடன் பேச்சுவார்த்தை நடத்தப்பட்டது. இருந்தாலும் இந்த பேச்சுவார்த்தையில் ஏற்பட்ட தோல்வியால் இந்த சட்டம் ஆங்கிலேய அரசினால் நீக்கப்படவில்லை. பின்னாளில் மீண்டும் தேவரின் தலைமையில் போராட்டம் சீற்றம் அடைந்ததால் அந்த சட்டம் நீக்கப்பட்டது. மதுரை மீனாட்சி அம்மன் ஆலயத்திற்குள் அரிசன மக்களை அழைத்து செல்ல வைத்தியநாத ஐயர் முடிவு செய்தார். அதற்கு முன் தாழ்த்தப்பட்ட சமுதாயத்தினரும், தலித்து மக்களினரும், அருந்ததியினரும், நாடார் சமுதாயத்தினரும் மீனாட்சி அம்மன் கோயிலுக்குள் நுழையக்கூடாது என்ற சட்ட விதி இருந்தது. ஆனால் அதை உடைப்பதற்காக வைத்தியநாத ஐயர் முடிவு செய்தார். ஆனால் எங்கு பார்த்தாலும் எதிர்ப்பு. இந்த நிலையில் ஆலய பிரவேச நடவடிக்கை குழு மதுரை எட்வர்ட் ஹாலில் கூடியது. ராஜாஜி, வைத்தியநாத ஐயர், NMR சுப்புராமன் உள்ளிட்டோர் இந்த கூட்டத்தில் கலந்து கொண்டனர். அவர்களோடு பசும்பொன் முத்துராமலிங்க தேவரும் கலந்து கொண்டார். ஆலய பிரவேசம் அமைதியாக நடைபெற தேவரின் ஒத்துழைப்பு உறுதிமொழியும் வேண்டும் என அவர்கள் கேட்டுக்கொண்டார்கள். அதற்கு அவர், என் சகோதரர்களான தாழ்த்தப்பட்ட மக்கள் அன்னை மீனாட்சி அம்மன் கோவிலில் ஆலய பிரவேசம் செய்கையில் அவர்களுக்கு தேவையான அனைத்து பாதுகாப்பையும் என் மக்கள் தருவார்கள்.
அன்னையை வணங்கி அவர்கள் வீடு திரும்பும் வரை அவர்களது பாதுகாப்புக்கு நான் உத்தரவாதம் தருகிறேன் என்றார். அந்த ரவுடி கும்பலை எச்சரிக்கிறேன். வைத்தியநாத ஐயர் ஹரிசன மக்களை அழைத்து வரும்போது அடியேனும் உடனே வருவேன். ஏதேனும் அசம்பாவிதம் நடந்தால் அந்த ரவுடி கும்பலை சந்திக்க வேண்டிய முறையில் சந்திப்பேன் என்று ஒரு துண்டு பிரசுரம் மூலம் தேவர் அவர்களின் அறிக்கை வெளியானது. ஆலய பிரவேசம் அமைதியாக நடந்தது. 8/7/1939 காலை 10 மணிக்கு கக்கன், முருகானந்தம், பூவலிங்கம், சின்னையா, ஹரிசன தேவாலய ஊழியர் முத்து என 5 ஹரிசன சமூகத்தினரும் சேர்ந்து வைத்தியநாத ஐயருடன் ஆலயத்தில் நுழைந்து மீனாட்சி அம்மனை வழிபட்டனர். தமிழ்நாட்டில் தாழ்த்தப்பட்ட மக்களும் நாடார் சமுதாய மக்களும் மீனாட்சி அம்மன் கோயிலுக்குள் சாமி தரிசனம் செய்யலாம் என்பதற்கு முதலில் வழிவகுத்தவர் பசும்பொன் முத்துராமலிங்க தேவர் என்பது வரலாறு. 1930ஆம் ஆண்டுகளில் தேவர் அவர்கள் தொழிலாளர்களின் நலனில் அக்கறை செலுத்தினார். பசுமலையில் மகாலட்சுமி ஆலை தொழிலாளர் நல கூட்டமைப்பை உருவாக்கி தேவரை தலைமையேற்று நடத்தினார். மகாலட்சுமி ஆலை தொழிலாளர்கள் சங்கமும் மதுரா பின்னால் ஆடை ஆலை தொழிலாளர் சங்கமும் இணைந்து நடத்திய போராட்டத்தினை தேவர் தலைமை தாங்கி நடத்தினார். பணி நீக்கம் செய்யப்பட்ட தொழிலாளர்களை மீள் பணியில் அமர்த்தும் போராட்டத்தில் தேவர் 1938ஆம் ஆண்டு அக்டோபர் 15ஆம் நாள் கைது செய்யப்பட்டு சிறை சென்றார். இந்த போராட்டங்களில் வெற்றியும் பெற்றார். பின்னர் 1945ஆம் ஆண்டு மதுரை டிவிஎஸ் தொழிலாளர் சங்க தலைமை பொறுப்பையும் ஏற்றார். இவ்வாறு தொழிலாளர்களுக்காகவும் அவர் போராடி வெற்றி கண்டவர் என்பது வரலாறு. நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ் இராணுவம் அமைக்கிற போது இராணுவ வீரர்கள் படைக்கு படை வீரர்கள் தேவை என்று கருதிய போது தமிழகத்திலிருந்து பெரும்பாலான இளைஞர்களை இந்திய தேசிய இராணுவத்துக்கு அனுப்பிய பெருமை பசும்பொன் முத்துராமலிங்க தேவரையே சாரும். ஆன்மீகம், தேசியம், பொது உடைமை, ஏகாதிபத்திய எதிர்ப்பு, சாதி எதிர்ப்பு மற்றும் காங்கிரஸ் அல்லாத ஆட்சி ஆகியன பசும்பொன் முத்துராமலிங்க தேவரின் கொள்கையாக இருந்தன. அவருடைய பொன்மொழிகள் மிகவும் பிரசித்தி பெற்றது. தேசியம் எனது உடல், தெய்வீகம் எனது உயிர் என்றார். ஜாதி பார்ப்பவன் அரசியலுக்கு லாயக்கு இல்லை. ஜாதி பார்ப்பவன் தெய்வத்தை வணங்குவதில் அர்த்தமில்லை. ஜாதிக்காக எதையும் செய்பவன் அரசியலில் புகுந்தால் அரசியல் கெடும். சாதியும் நிறமும் அரசியலுக்கும் இல்லை, ஆன்மீகத்துக்கும் இல்லை என்றார். வீரமற்ற விவேகம் கோழைத்தனம், விவேகமற்ற வீரம் முரட்டுத்தனம் என்றார். வீரம் மட்டுமே உனது எதிரியையும் உன்னை மெச்ச வைக்கும் என்றும் கூறினார். தேசியவாதிக்கு தேசமே குறி, அரசியல்வாதிக்கு தேர்தலே குறி என்றார். உண்மையான தலைவன் மாலையையும் தூக்குமேடை கைத்தையும் சமமாக மதித்து ஏற்றுக்கொள்வான் என்றார். ஆக்கிரம செயல்களை கண்டிப்பதும் நியாயமான செயல்களை காணும்போது அதனிடம் அனுதாபம் கொள்வதும் மனித ஜென்மத்துக்கே உரிய குணமாகும் என்றார். யாவரும் வாழ்க என்று சொல்லுங்கள், ஒளிக என்று ஏன் சொல்ல வேண்டும்? நல்லவைகள் வாழ்ந்தால் நீங்கள் நினைக்கிற கெட்டவைகள் ஒளியத்தானே செய்யும் என்று பல தத்துவங்களை மக்களுக்கு எடுத்து கூறினார். முத்துராமலிங்க தேவர் சிறந்த பேச்சாளர் கொண்டவராக இருந்தார். குறைந்தது 3-4 மணி நேரம் சொற்பொழிவாற்றும் நாவன்மை பெற்றிருந்தார். இவர் தமிழில் மட்டுமல்லாமல் ஆங்கிலத்திலும் சிறந்த புலமையும் பேச்சாற்றலும் கொண்டவராக இருந்தார். தேவர் ஒவ்வொரு ஆண்டும் வடலூர் தைப்பூச திருவிழாவில் கலந்து கொண்டு வள்ளலாரின் ஆன்மீக கருத்துக்களை விவரித்து பேசி வந்தார். அவரது பேச்சை ஆயிரக்கணக்கான மக்கள் திரண்டு கேட்டு ரசித்தனர். ஆன்மீகத்தில் தேவர் கொண்டிருந்த ஞானமும் ஆன்மீக சொற்பொழிவுகளும் இவருக்கு தெய்வீக திருமகன் என்ற பெயரை பெற்று தந்தன. இவர் தமிழ் இலக்கியங்களை கற்று தேர்ந்தவராக இருந்தார். தேவரது சொற்பொழிவுகளில் தமிழ் பாடல்களில் மேற்கோள்கள் இடம்பெற்று வந்தன. 1936ஆம் ஆண்டு பர்மா சென்றிருந்த தேவர் திரும்பி வந்து தென் தமிழகத்தில் காங்கிரசின் வளர்ச்சிக்கு உழைத்தார். பின்னாளில் வந்த தேர்தலில் தேவர் முதுகுளத்தூர் தொகுதியில் நீதி கட்சியின் வேட்பாளரை எதிர்த்து நின்று வெற்றியும் பெற்றார். இதுவே தேவரின் முதல் தேர்தல் வெற்றியாகும். இந்த வெற்றிக்கு பின்னர் தேவர் மாவட்ட வாரிய தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்டார். 1937ஆம் ஆண்டு நடந்த மதராஸ் மாகாண தேர்தலில் முதுகுளத்தூர் தொகுதியில் தேவர் இளைஞர்களை காங்கிரஸ் கட்சிக்கு உழைத்திடும்படி செயல் வீரராக திரட்டினார். தேவரின் இந்த செயல்கள் நீதி கட்சியினருக்கு பெரும் தலைவலியாக அமைந்தது. இதனால் இந்த அரசாங்கம் தேவரை ராமநாதபுரத்துக்கு வெளியே பயணித்து பிரச்சாரம் செய்ய முடியாதபடி சட்டங்களும் கட்டுப்பாடுகளும் விதித்தது.
1937 ஆண்டு பிப்ரவரியில் ராமநாதபுரம் தொகுதியில் தேவர் போட்டியிட்டார். இவரது அரசியல் வளர்ச்சியை கண்டு பயந்து போன ஆங்கிலேய நீதி கட்சி அரசு பலம் வாய்ந்த எதிர்க்கட்சி வேட்பாளராக ராமநாதபுரம் மன்னர் அவர்களை நிறுத்தியது. ஒரு பக்கம் ராமநாதபுரம் மன்னரை எதிர்த்து பசும்பொன் முத்துராமலிங்க தேவர். இருவருக்கும் தேர்தலில் கடும் போட்டி நிலவியது. ஆனாலும் முத்துராமலிங்க தேவர் அந்த தேர்தலில் மன்னரை எதிர்த்து மாபெரும் வெற்றி பெற்றார். பின் வந்த தேர்தல்களில் வெற்றி பெற்ற காங்கிரஸ் கட்சி மாகாணத்தினை ஆளுங்கட்சியாக உருப்பெற்றது. இந்த கட்சி அரசு குற்றப்பரம்பரை சட்டத்தினை விலக்கும் என்று அப்போது தேவர் மிகுந்த எதிர்பார்ப்பில் இருந்தார். ஆனால் அப்போதைய புது அரசின் முதல்வரான ராஜகோபாலாச்சாரி அவர்கள் அந்த சட்டத்தினை நீக்கவில்லை. பின்னாளில் காங்கிரசுடன் கருத்து வேறுபாடுபட்டு காங்கிரசிலிருந்து தேவர் பிரிந்தார். காங்கிரஸ் கட்சியின் மீதான கருத்து வேறுபாட்டாலும் குற்றப்பரம்பரை சட்டத்தின் மீதான காங்கிரசின் நிலைப்பாட்டின் காரணத்தினாலும் தேவர் நேதாஜி சுபாஷ் சந்திர போஸின் பார்வர்ட் பிளாக் கட்சியில் சேர்ந்தார். பின்னாளில் செப்டம்பர் 6ஆம் நாள் போஸ் மதுரைக்கு வந்திருந்த பொழுது தேவர் அவர்கள் போஸை வரவேற்கும் விதமாக மிகப்பெரிய கூட்டத்தை கூட்டி காட்டினார். வளர்ந்து வந்த தேவரின் செல்வாக்கினாலும் காங்கிரஸ் விரோத போக்கினாலும் கலங்கிய அப்போதைய அரசு தேவரின் தொழிலாளருடன் இணைந்த போராட்டங்களை காரணம் காட்டி மதுரா பாதுகாப்பு என்கின்ற பெயரில் தேவர் மீது வழக்கு தொடுத்தது. இந்த வழக்கின் மூலம் தேவர் மதுரையை விட்டு வெளியேற முடியாதபடிக்கு தடுக்க நினைத்தது. பின்னர் 1940ஆம் ஆண்டு செப்டம்பர் மாதம் தேவர் மதுரையில் இருந்து தனது சொந்த ஊரான பசும்பொன்னிற்கு பயணித்த பொழுது திருப்புவனத்தில் அவரை கைது செய்து திருச்சிராப்பள்ளி மத்திய சிறைச்சாலையில் 18 மாத காலம் அடைத்தது. இவரது கைது தமிழ்நாடு முழுவதும் அதிர்ச்சி பேரலையை ஏற்படுத்தியது. 18 மாதங்களுக்கு பின்னர் இவர் விடுதலையான பொழுது சிறை வாசலிலேயே இந்திய பாதுகாப்பு சட்டத்தினை காரணம் காட்டி மீண்டும் சிறையில் அடைத்தனர். பின்னர் 1945ஆம் ஆண்டு செப்டம்பர் 5ஆம் நாள் விடுதலையானார். தேவர் அவர்கள் பிரச்சாரம் வருகிறார் என்றால் காங்கிரஸ் கட்சி கழிந்திருக்கிறது, பயந்திருக்கிறது. அதனால் அடிக்கடி அவரை கைது பண்ணி சிறையில் அடிக்கும் வேலையை கோழைத்தனமாக காங்கிரஸ் அரசு அப்போதைய காமராஜர் செய்திருக்கிறார். சிறைவாசத்துக்கு பிறகு மார்ச் மாதம் 1946ஆம் வருடம் நடைபெற்ற சென்னை மாகாண தேர்தலில் முதுகுளத்தூர் தொகுதியில் போட்டியிட்ட தேவர் போட்டியின்றி தேர்ந்தெடுக்கப்பட்டார். இதன் பின்னர் குற்றப்பரம்பரை சட்டம் நீக்கப்பட்டது. பின்னர் பிப்ரவரி 1948இல் காங்கிரஸ் கட்சியுடன் ஏற்பட்ட கருத்து வேறுபாட்டின் காரணமாக ஃபார்வர்ட் பிளாக் கட்சி தனித்து பிரதான எதிர்க்கட்சியானது. இதில் தேவர் ஃபார்வர்ட் பிளாக் கட்சியின் தமிழ்நாட்டின் தலைவரானார். 1949ஆம் ஆண்டு ஜனவரி 23இல் சுபாஷ் சந்திர போஸ் பிறந்த நாள் அன்று தேவர் மீண்டும் தீவிர அரசியலில் இறங்கினார். அவர் நேதாஜி என்ற வார பத்திரிகையை தொடங்கி அவரை அதன் ஆசிரியராகவும் இருந்து வந்தார். அன்று இரவு மதுரை தமுக்கோ மைதானத்தில் நடந்த கூட்டத்தில் சுபாஷ் சந்திர போஸ் உயிருடன் உள்ளார் என்றும் அவர் விமான விபத்தில் இறந்ததாக கூறுவது பொய் எனவும் அவரை தாமே சந்தித்ததாகவும் பகிரங்கமாக அறிவித்தார். இதன் பின்னர் தேவர் கிட்டத்தட்ட ஓராண்டு காலம் எந்தவித அறிவிப்புமின்றி மறைந்திருந்தார். பின்னர் 1950ஆம் ஆண்டில் மீண்டும் பொது வாழ்க்கைக்கு திரும்பினார். இப்படி மறைந்திருந்த காலங்களில் தேவர் சீனாவிற்கும் கொரியாவிற்கும் இந்தியாவிலிருந்து யாருக்கும் தெரியாமல் பயணித்து அங்கிருந்த சுபாஷ் சந்திர போஸை சந்தித்து வந்தார் என்பது வரலாறு. அவர் வாழ்ந்த காலகட்டத்தில் தான் காமராஜர் முதலமைச்சராகவும் கற்கன் காவல்துறை மந்திரியாகவும் இருந்தார். பரமக்குடி இமானுவேல் கொலை வழக்கில் சம்பந்தமாக தூவல் கிராமத்தை சேர்ந்த 5 இளைஞர்களை கண்ணக்கட்டி காவல்துறை காங்கிரஸ் ஆட்சி காமராஜர் ஆட்சியில் செய்தது. இதனால் கோபமடைந்த தேவர் காங்கிரஸை அழித்தே தீர வேண்டும், காங்கிரஸ் கட்சியை ஒழித்தே தீர வேண்டும் சபதம் ஏற்றார். அதேபோல் தென் மாவட்டம் முழுவதும் ஃபார்வர்ட் பிளாக் கட்சிக்கு வேட்பாளர்களை நிறுத்தினார். அனைத்து தேர்தல்களிலும் காங்கிரஸ் கட்சி தோல்வியை அடைந்தது. அன்று முதல் இன்று வரை காங்கிரஸ் கட்சியால் எழ முடியவில்லை. அதிக இடங்களில் டெபாசிட்டும் இழந்தது. எவ்வளவோ முயற்சி பண்ணியும் தேவருடைய செல்வாக்கை அழிக்க நினைத்த காமராஜரால் அரசியலின் இறுதி வாழ்வில் அவரை வெற்றி பெற முடியவில்லை. அன்று தேவரால் அழிக்கப்பட்ட காங்கிரஸ் இன்று வரை தமிழ்நாட்டில் எழ முடியவில்லை. அந்த அளவுக்கு காங்கிரஸ் கட்சியை மக்கள் மனதிலிருந்து புடுங்கியிருந்தார் முத்துராமலிங்க தேவர். இன்றும் தென் மாவட்டங்களில் காங்கிரஸ் கட்சிக்கு துளியும் செல்வாக்கு இல்லாத அளவுக்கு அன்றே அவர் வலித்து அள்ளி எடுத்து விட்டார் காங்கிரஸ் கட்சியை. பசும்பொன் முத்துராமலிங்க தேவருக்கு காமராஜர் செய்த துரோகத்தினால் அரசியலில் தோல்வியடைந்து இறுதி வாழ்க்கையில்
சொந்த தொகுதியில் டெபாசிட் கூட வாங்க முடியாத அளவுக்கு காமராசர் தோற்று அவமானப்பட்டு அரசியலை விட்டே விலகினார். தென் தமிழக மக்களுக்கு காங்கிரஸ் அரசு செய்த துரோகம், அந்த கட்சி இன்றும் தமிழ்நாட்டில் எழ முடியாத சூழலை அன்றே பசும்பொன் முத்துராமலிங்க தேவர் செய்துவிட்டு போய்விட்டார். இனி என்றும் அந்த கட்சி தமிழகத்தில் தென் மாவட்டங்களில் முளைகொள்ளப் போவதில்லை. அதற்கு காரணம் முத்துராமலிங்க தேவருக்கு காங்கிரஸ் கட்சி செய்த துரோகம், காங்கிரஸ் தலைமை செய்த துரோகம். அன்றைய காமராஜர், கர்கன் அவர்கள் சாதிய ரீதியாக வன்மத்தை தென் மாவட்டங்களில் உருவாக்கியதன் காரணம்தான் அந்த கட்சியை சபதம் எடுத்து அழித்தே தீர்வு என்று தென் மாவட்டங்களில் அடியோடு அழித்தவர் பசும்பொன் முத்துராமலிங்க தேவர். இவ்வாறு இந்திய விடுதலைக்காகவும் இந்திய மக்களுக்காகவும் தமிழகத்தில் உள்ள அனைத்து ஜாதி சமுதாய மக்களுக்காகவும் இஸ்லாமிய கிறிஸ்டின் மத வேறுபாடு இன்றி எல்லா மதத்தினருக்காகவும் தன் வாழ்நாளை அர்ப்பணித்த மிக பெரும் தலைவர், ஆன்மீகவாதி பசும்பொன் முத்துராமலிங்க தேவர். இவரை போன்ற ஒரு தலைவர் உலக வரலாற்றில் யாரும் படித்ததே இல்லை. தன் சொந்த சொத்துக்களையே தாழ்த்தப்பட்ட மக்களுக்கு கொடுத்த தலைவர் இதுவரை உலகத்தில் இல்லவே இல்லை. அதே போன்று அந்த குற்றப்பரம்பரை சட்டத்தை நீக்கியது, தொழிலாளர்களுக்காக அவர் போராடியது, ஆன்மீகத்தை கட்டி காத்தது, இது போன்ற ஒழுக்கத்துடன் நேர்மையுடன் அரசியலிலும் தனிப்பட்ட வாழ்க்கையிலும் ஒரு தெய்வமாகவே வாழ்ந்தவர் பசும்பொன் முத்துராமலிங்க தேவர். மனிதனாக பிறந்தவன் தெய்வமாவது அவ்வளவு எளிதல்ல. ஆனால் உலகிலேயே மனிதனாக பிறந்து தன்னுடைய பய பக்தி, சுய ஒழுக்கம், அறிவு, பொது உடைமை, நேர்மை போன்றவற்றால் ஒரு தெய்வமாகவே வாழ்ந்ததனால்தான் இன்று பசும்பொன் முத்துராமலிங்க தேவரின் இல்லம் ஒரு கோவிலாக பராமரிக்கப்பட்டு வருகிறது. தமிழ்நாடு அரசும் அவருடைய குரு பூஜையை தெய்வத்துக்கு நிகராக ஒரு திருவிழா எடுப்பது போல் எடுத்து நடத்தி வருகிறது. இந்த பாக்கியம், இந்த பெருமை உலகத்தில் உள்ள எந்த தலைவருக்கும் இல்லை, பசும்பொன் முத்துராமலிங்க தேவருக்கு மட்டுமே உண்டு. இவ்வாறு வாழ்ந்த தலைவரை பற்றி மற்ற இதர சாதி தலைவர்கள் அவரின் வாழ்க்கை வரலாறு என்னவென்று தெரியாமல் அவர் குறிப்பிட்ட ஜாதி தலைவர் என்றும் அவருடைய புகழை மறைக்கும் விதமாக பேசி வருகிறார்கள். ஆனால் எவ்வளவுதான் சூரியனை மறைத்தாலும் அதன் நிழல், அதன் வெளிச்சம் பூமியில் விழத்தான் செய்யும். அதுபோல்தான் பசும்பொன் முத்துராமலிங்க தேவர் ஒரு சூரியன். அவருடைய புகழை இந்த உலகத்தில் எந்த கொம்பனாலும் மறைக்கவும் முடியாது, அழிக்கவும் முடியாது. அது இந்த பூமியோடு, மண்ணோடு, மக்களோடு, இரத்தத்தோடு கலந்துவிட்ட ஒரு ஜீவன். மீண்டும் ஒரு வரலாறோடு சந்திப்போம். சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள்.